டிஎம்கே உடைய ஆட்சி இவ்வளவு அதிருப்தியா இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க. அதை எந்த வகையில சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். தம்பி அதான் தெளிவா சொல்லிட்டேனே. மணல் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை இருக்குது. அரசு அதிகாரியுடைய பிரச்சனை, அரசு அதிகாரி ஆட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கல. இவங்களுடைய கவர்மெண்ட் வந்து எல்லா அமைச்சர்களும் சட்ட செயல்பாடுகள் ஒழுங்கா இல்ல. இதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதை சொல்லுங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் சொல்றீங்களா சார்? இதோடைய சர்வேவை எப்படி எடுத்தீங்க? எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இது மக்கள்கிட்ட கேட்டு தான் நான் எடுக்கிறது. இப்ப உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கா, வரவேற்பு இல்லையா? 46% வரவேற்பு இருக்கு. அப்புறம் வரவேற்பு, அப்புறம் அதை வாங்கினவங்களும் ஓட்டு மாத்தி போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தரவுகள் கேட்கப்பட்ட தரவுகளை தான் நான் வெளியிடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இது வந்து பிராண்ட் அரசியல், அதாவது அவங்க பிராண்டை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க, ஒரு டிஜிட்டல் அரசியலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. அதாவது ஆய்வு ஸ்ட்ராட்டஜி ஒரு யூகப்பாளர்கிட்ட கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கணும். நான் சிறந்த கவர்மெண்ட்னு காட்டணும். அந்த விஷயம் திமுக ரெகுலர் பண்ண 6 மாசமா அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் வேலை செய்யல. இந்த ஸ்கீம் எங்க போய் செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேருமா? சேராது இல்லையா? அப்படி இருக்கும்போது அது வந்து பிராண்டிங் கவர்மெண்டா இல்லையா? ஸோ இது ஏன் வந்து நடத்துறாங்க? ஸோ இது அப்படின்னா மக்களுக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசு நடக்கல. ஸோ இது வந்து சாமானிய தமிழ் குடிமகனா நான் சொல்றேன். இது அறிவாளராவோ யுக்தியோகப்பாளராக இல்லாம தமிழ்நாட்டில் நானும் ஒரு குடிமகனா சொல்றதுன்னா, மக்கள் பிரச்சனை, மக்கள்கிட்ட கேள்வி கேட்கறது, சொல்றது, தரவுகள் தாண்டி ஒரு மனுஷன் ஹியூமன் என்னன்னா, இந்த ஆட்சியை பற்றி புரிதல் எனக்கும் மக்கள் புரிதலும் வெற்றி ஒப்பிடு சொல்றதுன்னா, திட்டங்கள் முழுமையாக போய் சேரல. இந்த ஸ்ட்ராட்டஜி நோட்ல வந்த பிறகு ஓட்டு வங்கிக்காக என்ன பண்றாங்கன்னா, சில ஸ்கீம் வந்து இது பண்ற அதை பண்ற சொல்லி போட்டோ செக்ஷன் விளம்பரம் இருக்க ஒழிய, ஆனா அது பயன்பெறவும் ரொம்ப குறைவா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிராண்டிங் பாலிடிக்ஸ். ஒரு ஸ்ட்ராட்டஜியா நிறுவனமா இருக்கிறப்போ அது எங்களுக்கு புரியும். அது ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, என்ன சொல்லணும் எங்களுக்காக புரியும். ஸோ அந்த புரியடைப்புல பிராண்டிங் கவர்மெண்ட் தான் திமுக இருக்க ஒழிய ஏடிஎம்கே விட இந்த முறை கூடுதலா இருக்குன்னு பார்க்கலாம்.